குவால்காம் ஸ்னாப்டிராகன் தரப்புலேருந்து இப்போது நிறையா சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ஜென் 5. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபோன்ஸ்லாம் நிறைய பேர் ரியல்மி மாதிரி ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது. இந்த ஷாமி 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங் அடிப்படையில் பெஞ்ச் மார்க் ரியல் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதாங்கிறது தனி டிபேட். ஆனால் ஆப்பிள் ஏ சீரீஸ் சிப் இருக்கு இல்லையா, அந்த ஏ சீரீஸ் சிப்பு தான் கிங்கு, அதை அடிச்சிக்கவே முடியாதுன்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை இந்த தடவை குவால்காம் மாற்றி கட்டிட்டான். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிபியு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த தடவை ஆப்பிளை பின்னுக்கு தள்ளியது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ஜென் 5. ஸோ வந்து இனிமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கேன் குவால்காம். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஷாமி 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதில் வந்து பின்னாடி டிஸ்பிளே எல்லாம் வச்சு வருது, 7500 mAh பேட்டரி வச்சு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது குவால்காம் பிசிக்கும் நிறைய சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்காம் எக்ஸ் எலிட் 2 அப்படிங்கிற சிப்பு வந்துருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 கோர் சிபியு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எடிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். அது 16 கோர் கொண்ட ஒரு சிபியு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிசி ஆர்ம் பேஸ்டு விண்டோஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிபியூவில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய சாஃப்ட்வேர் இப்போ புதுசாக வந்து விண்டோஸ் ஆன் ஆர்ம்லேயே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது, எக்ஸ் எலிட் அந்த லேப்டாப் பேஸ்டு சிப்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்களா, அது வந்து அந்த ஆர்ம் பேஸ்ட் லேப்டாப்லாம் வாங்குவீங்களாங்கிறத, நீங்கள் விண்டோஸ் ஆன் ஆர்ம் யாராவது பயன்படுத்துகிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்.